ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிச்சனில் யூஸ் பண்ணுற மிக்சியை நம்ம என்னதான் வாஷ் பண்ணி வச்சாலுமே மிக்சியில் பார்த்தீங்கன்னா பூச்சி தொந்தரவு இருக்குங்க. அந்த மிக்சியில் நம்ம அரைக்கிற மசாலா வாசத்துக்கு கரப்பாம்பூச்சோ பள்ளியோ அந்த மிக்சியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரை கொஞ்சமாக மிக்சியில் நம்ம கொட்டி விட்டால் போதுங்க. நம்ம வீட்டில் பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது. டைரெக்டாக மிக்சியில் நம்ம கொட்டக்கூடாதுங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸை நீங்கள் வீடு ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது மஞ்சள் தூள் எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே இயற்கையான முறையில் ஒரு பூச்சி விரட்டியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஆனால் மஞ்சள் தூளும் பவுடரும் சேர்த்திங்கன்னா நமக்கு இந்த கலரில் ஒரு பவுடர் கிடைக்கும். இதை ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த பவுடர் தேவைப்படுங்க. இப்போ மிக்ஸி என்ன தான் க்ளீனாக இருந்தாலுமே அந்த மிக்ஸியை சுற்றிலும் இந்த மாதிரி நீங்கள் அந்த பவுடரை போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு, முக்கியமாக இந்த மிக்ஸியை சுற்றி பள்ளி தொந்தரவு எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா இந்த வாசத்துக்கு பூச்சிகள் இது பக்கத்தில் கூட வராது. அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் சமைக்கணும்னு. சில சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளேடில் பள்ளியோட எச்சங்கள்லாம் சில சமயங்கள் கிடக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வீட்டில் பூச்சி தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பவுடர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு சுவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எறும்பு, குட்டி குட்டி மூட்டைப்பூச்சி, கரப்பாம்பூச்சிலாம் ஓடிட்டுருக்கோம் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே இந்த பவுடரை நீங்கள் சுவரோட ஓரங்களில் தூவி விட்டுருங்க. முக்கியமாக சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு விட்டுருவாங்க. எறும்பு தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டில் எறும்பு தொந்தரவு, பூச்சி தொந்தரவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். உங்கள் வீட்டில் சிங்க் அடைக்கிற பிரச்சனை அடிக்கடி வருதா? கவலையே விடுங்க. பிளம்பரை கூப்பிட வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. இனிமேல் ஆயுசுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்கு அடைக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. வாரத்துக்கு ஒரு முறை இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஆயுசுக்கும் நம்மளோட சிங்க் அடைக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ரெகுலராக நம்ம இதில் பாத்திரம் கழுவும் போது நம்மளோட கிச்சன் வேஸ்ட்டு, சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே அந்த சிங்க்குக்கு அடையில் இருக்கக்கூடிய பைப்பில் போய் ஒட்டிக்குங்க. ரொம்ப நாள் அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்குங்க. தண்ணி திருவி விட்டால் நமக்கு ரொம்ப ஸ்லோவாக போகும். சில சமயங்களில் தண்ணி போகவே போகாது. இந்த பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க. எப்போவுமே உங்களுக்கு சிங்க் அடைக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராதுங்க. நம்ம வீட்டு சிங்க்கில் நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்பிக் இருக்கு இல்லையா, இது ஆசிட்ங்க. இதில் ஒரு 4-5 சொட்டு மட்டும் அந்த ஓட்டைக்குள்ளே நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அந்த ஓட்டையில் போட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய பூச்சி, புழு எல்லாமே சேர்த்து போயிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து ஊற்றி விடுங்க. கொதிக்க தண்ணி ஊற்றும் போது அடியில் இருக்கக்கூடிய பைப் மெல்ட் ஆகிடாதா அப்படின்னு கேட்கலாம். எல்லார் வீட்லேயும் ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பைப்பை யாருமே போட மாட்டாங்க. நான் வாரத்துக்கு ஒரு முறை இந்த டிப்பை தாங்க ஃபாலோ பண்ணுறேன். இல்லை இது சோறு வடிக்கும் போது நமக்கு சுட சுட கஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த கஞ்சி கூட நீங்கள் ஊற்றி விட்டுறலாங்க. நம்ம ஹார்பிக் ஆல்ரெடி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். அந்த அழுக்கு எல்லாமே அந்த ஹார்பிக்கோடையே நமக்கு ஒட்டிக்கிட்டு கீழே போயிடுங்க. நெக்ஸ்ட்டு சுட தண்ணி ஊற்றும் போது அந்த பைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. இனிமேல் பைப்பை தனியாக கலட்டி நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல போகும்போது தண்ணி எவ்வளோ ஸ்லோவாக போச்சு, இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சிங்க் அடைச்சிக்கிச்சுன்னா அந்த அடைப்பை கையை உள்ளே விட்டு எடுக்க தேவையில்லைங்க. ஆல்ரெடி அதை ஈஸியாக எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு 100% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இனிமேல் பிளம்பரை கூப்பிட்டு 1000-500ன்னு காசு செலவு பண்ணாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க. எல்லார் வீட்லேயுமே முதல்ல க்ளீனாக இருக்க வேண்டிய ரூம்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தாங்க. அங்கேருந்து தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக பரவும். சரி, பாத்ரூமை வாரத்துக்கு 4 முறை 3 முறை நம்ம க்ளீன் பண்ணாலுமே பாத்ரூமில் இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது ஈர ஸ்மெல் வரும். சில சமயங்களில் பேட் ஸ்மெல் வருங்க. இந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துணிப்பை எடுத்துக்கோங்க. அப்படின்னா நெட் கிளாத் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா துணிப்பை வேஸ்ட்டாக கிடந்துச்சுங்க. அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வீட்டில் குளிச்சுட்டு சின்னதாக சோப்பு வந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம். குளிக்கிற சோப்பு, பாத்திரம் கழுவுற சோப்பு, அப்படி இல்லை துணி துவைக்கிற சோப்பு எதுவாக இருந்தாலுமே ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிப்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சோப்பை அந்த துணியில் போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை பாத்ரூமில் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இனிமேல் பாத்ரூம் அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு பேட் ஸ்மெல், ஈர ஸ்மெல் எதுவுமே நமக்கு பாத்ரூம்லேருந்து வராதுங்க. பாத்ரூம்லேருந்து நமக்கு ஒரு குட் ஸ்மெல் மட்டும்தாங்க வரும். பாத்ரூமில் ஏர் ஃப்ரெஷ்னர் வைக்கணும் கூட அவசியம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இதிலிருந்து நல்ல ஒரு வாசனை வரும். எல்லார் வீட்டு டாய்லெட்லையுமே வெஸ்டர்ன் இந்தியன் எந்த டாய்லெட்டாக இருந்தாலுமே ஃப்ளஷ் டேங்க் வைக்கிறாங்க இல்லையா, அதில் தண்ணி ஃபுல்லாகவே
ஸ்டோர் ஆகியிருக்குங்க. இப்போது இந்த தண்ணிக்குள்ளே தான் இந்த மூட்டையை நம்ம போட்டு விட போகிறோம். ஃபுல்லாகவே போட்டு விட போகிறது இல்லைங்க, அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அந்த சோப்பு நனையிற மாதிரி உள்ளே போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை வெளியில் வந்து நீட்டிகிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நீட்டாமல் கொஞ்சமாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணியில் அந்த சோப்பு எல்லாமே நமக்கு கரைஞ்சி போயிருக்குங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நல்ல நுரையுடன் கூடிய தண்ணியாக வருங்க. நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், டாய்லெட்டில் அழுக்கு சேராமலும் இருக்கும். முக்கியமாக நல்ல ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குங்க எப்போவுமே பாத்ரூமில். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த டிப் அவசியம் தேவைப்படுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த சோப்பு, குட்டி குட்டி சோப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பாத்ரூம் அடிக்கடி க்ளீன் பண்ணாத மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு நுரையாக வருது பார்த்திங்களா, நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அந்த மாவில் உளுந்து கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்காதுங்க. உளுந்து மாவு பத்தலைன்னா திரும்பவும் உளுந்து ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரே நிமிஷத்தில் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். கடையில் விற்கிற மாதிரியே குண்டு குண்டு குஷ்பு இட்லி இப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு நம்ம உளுந்து ஊற வைப்போம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 8 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து வச்சு எப்படி ஈஸியாக சாஃப்டான இட்லி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ உங்கள் வீட்டில் உளுந்து மாவு கம்மியாக இருக்குது, இட்லி எனக்கு கல் மாதிரி வருதுன்னா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் எவ்வளோ இட்லி ஊற்ற போகிறீங்களோ அதுக்கான மாவை எடுத்து ஒரு தனியான பாத்திரத்தில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை தனியாக 10-15 நிமிஷம் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லைங்க. உடனே நீங்கள் இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. எல்லா சமயங்கள்லையும் நம்மளால் கரெக்டான பதத்தில் மாவு அரைச்சி வைக்க முடியாதுங்க. சில சமயம் இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். அப்போ ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பளத்தை ஊற வச்சு அரைச்சி ஊற்று, அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் இருக்குங்க. அதுலேயுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அதுக்குமே நமக்கு 5-10 நிமிஷம் ஆகும். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இட்லி ஊற்றி வேக வைக்கும் போது டக்குன்னு நமக்கு வெந்து கிடச்சிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வேக வைக்கும் போது ஓவராக நம்ம வேக வச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. யூஸ்வலாக இட்லி வேக வைக்கிறதுக்கு 6 நிமிஷம் இல்லைனா 7 நிமிஷமே நமக்கு போதுங்களாங்க. இட்லி ஊற்றி வச்சு 7 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி சூப்பராக வெந்துடும். 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக குஷ்பு இட்லி மாதிரி நமக்கு பொங்கி வந்திருக்கோங்க. திரும்ப ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னாவே போதும். வீட்லேயே குண்டு குண்டு குஷ்பு இட்லியை ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோதாங்க, இட்லி ஃபுல்லாகவே எடுத்தாச்சுங்க. இட்லிக்கு எனக்கு கார சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இருந்தால் இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவேன். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இட்லி கூட எதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நரமுடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தெரியும், நம்ம கரும்புலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்குது. நம்மக்கிட்ட ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட், எந்த ஒரு அரிப்போ அலர்ஜி எதுவுமே எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க. கரும்புலா பழம் இலைகள் பற்றி தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹேர் டை அப்படின்னு சொன்னாவே கரும்புலா தாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த பழங்கள் இலைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே புண்ணியம் பண்ணவங்க. ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் இது கிடைக்கிறது இல்லை. இதை ரெகுலராக நீங்கள் தலையில் அரைச்சி தேய்ச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது ஆயுசுக்கும் வரவே வராதுங்க. இந்த இலைகள் பழங்களை கலெக்ட் பண்ணி அதை நிழல்லையே உலர்த்தி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி நாங்கள் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஹேர் டை மட்டும் இல்லைங்க, ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், கரும்பூலா ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகக்காய் பொடி, நலுங்கு மாவு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கீழாநெல்லி இருக்கு இல்லைங்களா, அது சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு ரோட்டோரங்களில் கிடைச்சதுன்னா வேரோடு பிடுங்கிட்டு வந்துருங்க. சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடி முளைக்க வச்சுருங்க இந்த கீழாநெல்லியோட வேறு. கீழாநெல்லியோட இலை, தண்டு, வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போகிறோங்க. இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம். இந்த கீழாநெல்லி எண்ணெய் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும். இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம். சில பேர் வந்து உடல் சூட்டாட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும், பசி எடுக்காது. இந்த கீழாநெல்லி ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்கள் உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதில் 32 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.
பண்ணிக்கோங்க. முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷனுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ க்ரோத் இருக்கும். அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும். இளநர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும். இதுவே கரும்பூலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க. சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு வேர்ல இருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோங்க. எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. ஸோ இது 100% நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க. எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஹேர் பேக், சீகக்காய், ஃபேஸ் பேக், நலுங்கு மாவு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிட்ருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வீடியோவோட நான் ஒவ்வொரு வீடியோவிலும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்மளோட கரும்பூலா ஹேர் டை இருக்கு இல்லையா, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தேவையான அளவு ஹேர் டை பவுடர் எடுத்துக்கோங்க. டீ டிகாஷன் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். வெறும் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2-3 நாள் நமக்கு ஸ்டெயின் ஒட்டி இருக்குங்க. அதனால தான் சொல்கிறது. டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹேர் டை எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வலியாமல் இருக்கணும், முகத்தில் வலியாமல் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்மளோட ஸ்கின்ல பட்டாலுமே எந்த ஒரு அலர்ஜி, அரிப்பு அந்த மாதிரி வராது. முக்கியமாக நம்ம ஸ்கின்ல ஒட்டவே ஒட்டாதுங்க. என் கையில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒட்டவே இல்லைங்க. சில பேர்லாம் ரொம்ப வயசானவங்க, அபோவ் 60 இருக்கவங்களாம் எனக்கு கால் பண்ணி இவ்வளோ நாளாக இதை தான்மா தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரெகுலராக எனக்கு கொடுத்துருமா, அந்த மாதிரி சொல்லும் போதே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க. நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர், மேஜிக் பவுடர்னே சொல்லலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அரை எலுமிச்சப்பழ சாரை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டாங்க. எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ், உருளைக்கிழங்கு சாறு, பால், மோர், தயிர், அப்படி இல்லைனா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி, சோறு வடித்த கஞ்சி, ரோஸ் வாட்டர், எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், தோல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும், பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட்டாக இருக்கும் இல்லைங்களா, பிளாக் கலரில், அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கண்ணு கருவளையம் சரியாகும், கழுத்தில் கருப்பாக இருக்க பிரச்சனை சரியாகும். முக்கியமான விஷயம், உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. மங்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சரியாயிடுங்க. இதில் கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கிறத சேர்க்கலங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். வாசனையே செம்மையாக இருக்குங்க. வாரத்தில் 7 நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்கலாம். இதனால உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த சம்மரை சமாளிக்கணும், வெயிலில் நல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன், எங்களுக்கு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகி இருக்கும், ரொம்ப அழுக்கு பிடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயங்களில் வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% நேச்சுரல், 100% ஹோம்மேடுங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. சொட்டை தலையில் முடி முளைக்கணுமா, என் தலை வழுக்கையாயிடுச்சு, முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையே விடுங்க. இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு 3 முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலை வந்து ஒரு 4 எடுத்துக்கிட்டேன், 4-5 தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன், கீழாநெல்லியோட வேர் பகுதி, தண்டு பகுதி, இலை பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில், கரும்புலா ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகக்காய் பொடி, நலுங்கு மாவு, ஹேர் டை எது வேணும்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல். உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா, கவலையே விடுங்க. வெயில் காலத்தில் வெயில் தாங்க முடியல, வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப கசகசன்னு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையே விடுங்க. ஏசி போட்டால் அந்த ரூம் எப்படி குளுகுளுன்னு ஜிலு ஜிலுன்னு இருக்குமோ அதே மாதிரி ஃபேன் மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம ரூமை ஜிலு ஜிலுன்னு குளுகுளுன்னு மாற்றிடலாம். இதுக்கு ஒரே ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க. வெயில் காலத்தில் எப்போவுமே ஃபேனை நல்லா தொடச்சி க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேனில் அழுக்கு இருந்துச்சுன்னா ஃபேன் சுற்றுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதாவது ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் எப்போவுமே ஃபேனை க்ளீனாக வச்சுக்கோங்க. இதனால் ஃபேனும் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். இன்னொரு விஷயம், பகலில் லைட் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட் போட்டோம் அப்படின்னா வெளிச்சம் மட்டும் வராதுங்க, அதுலேருந்து நமக்கு ஹீட்டுமே வரும். ஸோ அந்த ரூமே நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். வெயில் காலத்தை சமாளிக்கணும் அப்படின்னா தண்ணி தாங்க நமக்கு தேவை.
டெய்லியும் வீட்டை தொடச்சி விடுங்க. எந்த ரூமில் நீங்கள் படுக்கிறீங்களோ அந்த ரூமை டெய்லியும், அதாவது மதிய டைம் ஒரு டைமும் நைட் டைம் ஒரு டைமும் நீங்கள் தொடச்சி விடுங்க. துடைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, காலையிலேயே ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு இருக்குங்க. அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி விடலாம். நல்ல தண்ணியை புளியணும்லாம் அவசியம் இல்லைங்க. சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி, டைல்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப தண்ணியை புளியாமல் அப்படியே தொடச்சி விட்டீங்க அப்படின்னாவே நல்லா சில்லுன்னு இருக்குங்க. வெறும் தண்ணியில் வீடு துடைக்கிறதுக்கு பதிலாக அதில் கொஞ்சமாக வேப்ப இலைகள், புதினா இலைகள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தொடச்சி பாருங்கள். வீடு சுத்தமாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், நல்லா குளுகுளுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லி பார்த்தலாம். பருப்பு வேக வைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 4 நிமிஷம் ஆகுங்களா? ஆனால் 2 நிமிஷத்தில் பருப்பு அப்படியே சூப்பராக பஞ்சு மாதிரி வேக வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். இதில் கேஸ் அளவை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இப்போ துவரம் பருப்பு நீங்கள் வேக வைக்க போறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு மாதிரிலாம் இல்லைங்க, குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வாஷ் பண்ண பருப்பு பாருங்க. இப்போ இது கூட பருப்பு வேக வைக்கிறதுக்கு யூஸ்வலாக நீங்கள் என்னென்ன பொருட்கள் சேர்ப்பீங்க? சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சள் தூள், வெந்தயம், சீரகம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்ப்போங்க. நான் நார்மலாக இது எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் எப்போவுமே பருப்பு அதிகமாக சாப்பிடும்போது கேஸ் ட்ரபிள் பிரச்சனை வருங்க. ஸோ நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பை டேரெக்டாக க்ளோஸ் பண்ணி மூடி வைக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட உடனே அதில் ஒயிட்டாக நமக்கு வரும் இல்லையா? ஒரு 30 செகண்ட்லேயே நமக்கு அந்த ஒயிட்டாக வர ஆரம்பிச்சிடும். அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஒரு பவுலோ அல்லது டம்ளரோ உள்ளே வந்து நிற்க வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால எக்ஸஸாக வரக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த பவுலில் கலெக்ட் ஆகிடும். நமக்கு எக்ஸஸாக வரக்கூடிய தண்ணி வழிஞ்சு கீழே வராமல் இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா 6 விசில் விடுவாங்க பருப்புக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 விசில்ல பருப்பு எந்த அளவுக்கு பஞ்சா வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளவுதாங்க, விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அந்த எக்ஸஸா வரக்கூடிய தண்ணி எதுவுமே பொங்காம இருக்கு பாருங்க. பருப்பை நமக்கு குறைன்னு அரைச்சி போடுறதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்து போயிடுங்க. உள்ள பவுல் போடுறதுனால நமக்கு தண்ணி வழியாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க, 3 விசில் வந்துருச்சு. ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பருப்பு பஞ்சா வெந்திருக்கு. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. அதாவது 5 நிமிஷம் வேக வேண்டிய பருப்பு நமக்கு 2 நிமிஷத்தில் வெந்து கிடச்சிருங்க. கேஸ் அளவையும் மிச்சப்படுத்திடலாம், பணத்தையும் மிச்சப்படுத்திடலாம், நேரமும் மிச்சமாகும். இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணியை ரசத்தில் கலந்து விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு சூப்பு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப சத்தானதுங்க. துவரம் பருப்பு அப்படிங்கிறதுனால நம்ம விசில் விட்டாங்க, 3 விசில் வச்சோம். அதுவே பாசி பருப்பு, பைத்தம் பருப்புலாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் நீங்கள் விசிலே வைக்க தேவையில்ல, 1 நிமிஷம் வேக வச்சு டக்குன்னு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். பெண்கள் அப்படின்னாவே மருதாணி வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்குங்க. இப்போ தான் வந்துருச்சு இந்த கோனு, ஃபாஸ்ட் கோனு இந்த மாதிரிலாம். ஆனால் மருதாணியிலே கோன் வைக்கிற மாதிரி எவ்வளோ அழகழகான டிசைன் வந்து போடலாம் தெரியுங்களா? அது சிவப்பாக இருக்கும் போது நம்ம கை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. பெண்களுக்கு மருதாணி ரொம்ப அழகு. எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எப்பெல்லாம் கிடைக்குதோ கையில் வச்சுப்பேன். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, மருதாணி கையில் வச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிருக்கணும்னு ஃபீல் பண்றீங்களா? கவலையே விடுங்க. 5 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா போதும். ரத்த கலர்ல அப்படியே மருதாணி செக்கச்செவல்னு செவந்திருக்கும். இதுக்காக நல்லா வளைஞ்ச மருதாணி செடியில இருந்து நான் இலைகளை பறிச்சுட்டு வந்துட்டேங்க. ரொம்ப முத்தி போன இலையா பறிக்காம கொஞ்சம் கொழுந்து இலையா பறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது அரைக்கும் போது இது கூட ஒரு 4-5 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை இருக்கு இல்லையா, சுகர், அதை வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆரம்பத்திலே ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இது கூட இன்னொரு பொருள் வந்து சீக்ரெட்டான பொருள் வந்து சேர்க்க போறாங்க. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பேஸ்ட்டை நம்ம கொஞ்சமாக ஒரு 10 சொட்டு அளவுக்கு எலுமிச்சை சாறு வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அதனால தான் நான் முதல்ல தண்ணியை கம்மியாக ஊற்றி அரைங்கன்னு சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு பாருங்கள். தண்ணி வழியாமல் இருக்கும், டிசைன் மாறாமல் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம சேனல்லையே மருதாணியை வச்சு எந்தெந்த டிசைன்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோங்க. நிறைய பேர் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வெறும் 5 நிமிஷம் மட்டும் கையில் வச்சிருந்தீங்கன்னா போதுங்க, ரத்தம் கலரில் செவந்திருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இதே மெத்தடில் நீங்கள் வச்சு விடலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கையில் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக 5 நிமிஷம் வச்சிருன்னு எப்படியோ பொறுமையாக உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக செவந்திருக்குங்க. இனிமேல் கெமிக்கல் கலந்த அந்த மெகந்தி கோன்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பிரசாதம்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு கை செக்கச்செவல்னு செவக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க. எல்லார் வீட்லையும் அரிசிக்கு அப்புறமா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தாங்க. கடையில் வாங்குற மாவாக இருந்தாலும் சரி, அது முழு கோதுமையாக வாங்கி அதை நல்லா அலசிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர அந்த கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, சீக்கிரமாகவே உங்களுக்கு வண்டு வச்சிருதா? கவலையே விடுங்க. கோதுமை மாவில் வண்டு, பூச்சி, புழு, நூலாம்படை எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே கோதுமை மாவு நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு பழைய கோதுமை மாவாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு சில புழுக்கள் இருக்கும், வண்டுக்கள் இருக்கும். அதோட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எல்லா மாவுமே நமக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடுங்க. அதனால் முதல்ல ஒரு அரிசி மாவு சலிக்கிற சலடையை வச்சு ஃபுல்லாகவே சலிச்சு எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு பாக்ஸில் எப்போவுமே ஈர ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஈரம் லைட்டாக பட்டாலுமே மாவு ஐட்டம்
எல்லாமே நமக்கு சீக்கிரம் வீணாக போயிடுங்க. கோதுமையை மிஷினில் அரைச்சிட்டு வரும்போது நல்லா சூடாக இருக்குங்க. அந்த மாவை நல்லா பரப்பி விட்டுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் வண்டு பூச்சி புழு வராமல் இருக்கும். சரி, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதுலேயே 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் மாவோட கலக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவில், கடலை மாவில், அரிசி மாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் என்ன 1 வருஷம் ஆனாலுமே அந்த மாவில் வண்டு பூச்சி புழு நூலாம்படை எதுவுமே வராதுங்க. மாவு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ஒரு 10-15 மிளகை மட்டும் கோதுமை மாவுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே வண்டு பூச்சி புழு வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவசியம் நம்ம வீட்டில் கோதுமை மாவு அப்படிங்கிறது ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா தீக்காயங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏற்படுது அப்படின்னா அந்த கோதுமை மாவை அந்த இடத்துல வைக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூடை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த தீக்காயம் அதிகமாக பரவாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தலாம். இதில் கேஸ் சிலிண்டரை எப்படி மிச்சப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. மேக்ஸிமம் பாலை ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டேரெக்டாகவே பாத்திரத்தில் ஊற்றி பாலை காய வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பால் ஏற்கனவே நல்லா சில்னஸில் இருக்குது. அதை டேரெக்டாக பாத்திரத்தில் சேர்த்து நம்ம பால் காய வச்சோம் அப்படின்னா அதிகமான கேஸ் சிலிண்டர் தேவைப்படுங்க. அந்த சில்னஸ் எல்லாமே குறைஞ்சு அதுக்கப்புறம் பால் பொங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த பொருள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நீங்கள் சூடு பண்ணுறதுனாலுமே ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது ஒரு 10 செகண்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லுன்னு இருக்கக்கூடிய பாலை அந்த பாத்திரத்தில் ஊற்றுனீங்க அப்படின்னா சில்னஸ் எல்லாமே நமக்கு குறைஞ்சு போயிடுங்க. 5 நிமிஷத்தில் பொங்க வேண்டிய பால் 2 நிமிஷத்தில் நமக்கு பொங்கி வந்துடும். அதாவது நமக்கு கேஸ் சிலிண்டரும் மிச்சமாகும், அதே சமயம் சீக்கிரமாகவும் பால் பொங்கிடும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா, மாம்பழ சீசன் வரப்போகுது இல்லையா? சம்மர் டைமில் மாம்பழம் எக்கச்சக்கமாக கிடைக்குங்க. இப்போயே 1-2 கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்கள் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வரக்கூடிய மாம்பழம் சீக்கிரம் கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். இப்போ மாம்பழம் நீங்கள் அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு வரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லா மாம்பழமும் ஒரே நேரத்தில் பழுத்துருச்சு, ஒரே நேரத்தில் எங்களால் சாப்பிட முடியாது அப்படிங்கும்போது அதோட காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தேங்காய் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெயோ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா அதிக தூரமே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கும் போது அதுக்குள்ளே காற்றோட்டம் போனால் மட்டும்தான் அந்த பழங்கள் சீக்கிரமாகவே பழுத்து போயிடுங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயை வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது அதுக்குள்ளே காற்று போகாது. ஸோ பழங்கள் சீக்கிரம் பழுக்காது, அழுகி போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூனம் சாரியை எப்படி மடித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக மடித்து 8ஆக மடிச்சுக்கோங்க. இது மடிப்பு களையவே களையாதுங்க. நீங்களாக கையை வச்சு இழுக்கிற வரைக்கும் மடிப்பு களையாது. அடுத்து அடியிலேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. திரும்ப இந்த பக்கம் இருக்கிறத மடித்து ஒரு பேக்கெட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேக்கெட் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையுமே வீடியோவில் காமிச்ச மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மெத்தடில் பூனம் சாரி, பட்டு சாரி அல்லது காட்டன் சாரி மேக்ஸிமம் இந்த மெத்தடில் மடிக்க வேண்டாம். நார்மல் சாரி எல்லாத்தையும் இந்த மெத்தடில் தலகாணி மாதிரி மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே களைஞ்சு போகாது. கீழேயே விழுந்தாலும் அது மடிப்பு களையவே களையாதுங்க. நான் தூக்கி போட்டு கூட காமிக்கிறேன். பீரோவிலேருந்து தவறி கீழே விழுந்தாலும் மடிப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு காட்டன் சாரி எப்படி மடிக்கிறதுன்னு கேட்குறீங்க. ஒரிஜினல் காட்டனாக இருந்தால் ஒரு முறை இப்படி மடித்து வச்சுட்டிங்கனாவே எத்தனை டைம் கீழே விழுந்தாலுமே மடிப்பு கிடையாதுங்க. டக்குன்னு நம்ம மடித்து வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடையில் வாட்டர் கேன் வாங்கினாவோ அல்லது ஜூஸ் பாட்டில் வாங்கினாவோ இந்த மாதிரி மூடி கிடைக்கும் இல்லையா, அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். வாட்டர் பாட்டில் மூடிலாம் வச்சு எப்படி ஜுவல்லரி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். லேடிஸ் அதிகமாக இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வளையல், தோடுலாம் வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அர்ஜென்ட்டாக நம்ம தோடு எடுக்கும் போது ஒரு தோடு கிடைக்கும், இன்னொரு தோடு கிடைக்கவே கிடைக்காதுங்க. இன்னும் சின்ன சின்ன தோடாக இருந்தால் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த பாக்ஸையே தலைகீழ கொட்டி ஒன்று ஒன்றா தேடி திரும்பவும் நம்ம அடுக்கி வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. கம்பியை சூடு பண்ணி அதில் 2 ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக தோடு எடுத்து அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கம்பியை உள்பக்கமாக விட்டு பின்பக்கமாக நம்ம திருகாணி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஜோடி ஜோடியாக தோடு அப்படியே செட்டாகவே இருக்குங்க. அதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு தோடு நமக்கு கையில் கிடைச்சா போதுங்க. அதை எடுக்கும் போது நமக்கு ஜோடியாக இருக்கக்கூடிய தோடுமே சேர்ந்து நமக்கு கிடைச்சிரும். இதுக்காக ஆன்லைனில் ஆர்கனைசர்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. சின்ன தோடாக இருந்தாலும் சரி, பெரிய தோடாக இருந்தாலும் சரி, இதே மெத்தடில் நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தோட்லையும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. நமக்கு டைமும் சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மாவு சலிக்கிற சலாட் இருக்கு இல்லைங்களா, அதில் எப்படி ஜுவல்லரியா ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். அரிசியில வண்டு வந்துருச்சா, வண்டு வந்த அரிசியை எப்படி வண்டு தனியா அரிசி தனியா பிரிக்கிறதுன்னு தெரியலன்னு ஃபீல் பண்றீங்களா? கவலையே விடுங்க. சில பேர்லாம் வண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குப்பையில கொட்டிடுவாங்க. வண்டு இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்காரணத்தை கொண்டு வெயில மட்டும் காய வச்சிடாதீங்க. சரி, இப்போ வண்டு தனியா அரிசி தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு அந்த காலத்துல முறை யூஸ் பண்ணி புடைப்பா. இப்போ இருக்க பெண்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா
முறம் இருக்குது ஆனால் புடைக்க தெரியலங்க, இன்க்ளூடிங் மீ. எனக்குமே தெரியாது, ஆனால் வீட்டில் முறம் வச்சிருக்கோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்கிறாங்க. இப்போ வண்டு தனியாக அரிசி தனியாக பிரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அரிசி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸோட உள் பகுதியில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அரிசியை நல்லா வந்து குலுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி குலுக்கி விடும் போது அடியில் இருக்கக்கூடிய வண்டு எல்லாமே நமக்கு மேலே வந்து தப்பிச்சு ஓட பார்க்கும். அப்போ அதில் எண்ணெய் இருக்கிறதுனால அதில் போய் ஒட்டிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து பாருங்கள், அதாவது மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வண்டு வந்திருக்கு பாருங்க. அந்த அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு மேக்ஸிமம் அது மேலே வந்து ஏறி உட்காந்துருக்கு. 2 நிமிஷத்துக்கே இந்த மாதிரினா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அதே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வண்டு மேக்ஸிமம் 99% எல்லாமே இதில் ஒட்டிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கொட்டி 1-2 வண்டை வந்து நம்ம பொறுக்கி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டில் அரிசியில் வண்டு வந்துருச்சு இனிமேல் அப்படி ஃபீல் பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணத்தையும் மிச்சப்படுத்தலாம், அரிசியும் நமக்கு வீணாக போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் வீட்டில் ஒரே டேஸ்ட்டில் டீ குடிச்சு போர் அடிச்சு போச்சா, வாங்க ஸ்பெஷலாக டேஸ்ட்ல ஒரு சூப்பரான டீ போட்டு குடிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் டீ பவுடர் வச்சிருக்கோம். ஒரு 100 கிராம் டீ பவுடருக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை சேர்த்துக்கோங்க. 50 கிராமுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 100 கிராமுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே 4-5 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புதினா இலைகளை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வித்தியாசமான முறையில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டீ ரெடி ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் துணிக்காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லையா, இதை வச்சு எக்கச்சக்கமான டிப்ஸ் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளிப்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்குவோம். பிளாஸ்டிக்லாம் ஒரு 4-5 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உடஞ்சி போயிடும். என்னதான் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் வாங்கினாலுமே சீக்கிரம் உடஞ்சி போயிடும். இந்த கிளிப்லாம் சீக்கிரம் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா. துணி காய வச்சுட்டு திரும்ப அதை எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்பவும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் வெளியில் எடுத்தால் போதுங்க. அது வரைக்கும் திரும்பவும் ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு துணிக்காய வைக்கிற கிளிப்பு 2-3 வருஷத்துக்கு வீணாக போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். துணிக்காய வைக்கிற கிளிப்பை வேறு எந்த விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.